வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். புத்தரோட அருமையான சூத்திரத்திற்கான விளக்கத்தை தான் இதற்கு முந்தைய வீடியோவில் பார்த்தோம். புத்தர் ஒரு மனிதனின் வாழ்க்கை நீளத்தை எதை வைத்து அளப்பா என்று தனது சீடர்களிடம் கேட்டார். முதல் 2 சீடர்கள் அவர்களுக்கு தெரிந்த பதிலை சொன்னார்கள். புத்தருக்கு இவர்களுடைய பதிலில் எந்த திருப்தியும் இல்லை. 3வது துறவி ஒரு மனிதனின் வாழ்க்கை நீளத்தை அவன் விடும் மூச்சு காற்றை வைத்து அளக்க வேண்டும் என்று பதில் சொன்னார். புத்தர் மிகச் சரியாக சொன்னாய் என்றார். சோ இந்த வீடியோல புத்தருக்கு ஏன் இந்த துறவியின் பதில் திருப்திகரமாக இருந்தது என்பதைத்தான் ஓஷோ விளக்குகிறார். இதற்கு முந்தைய 2 பகுதிகளும் முதல் 2 துறவிகளின் பதிலும் அதற்கான விளக்கமும் அந்த 2 வீடியோக்களோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல் 2 துறவிகளின் இன்ட்ரெஸ்டிங்கான பதில்களையும் நண்பர்கள் மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு மனிதனின் வாழ்க்கை அவர் எப்படி சுவாசிக்கிறார், அவர் சுவாசிக்கும் முறையை வைத்து அளக்கப்படுகிறது என்று அந்த 3வது துறவி சொன்னது சரிதான். நீங்கள் பயந்த மனநிலையில் இருக்கும்போது உங்கள் மூச்சு விடும் முறை மாறுகிறது. நீங்கள் நர்வஸாக இருக்கும்போது your breathing is different. உங்களுடைய ஒவ்வொரு மனநிலைக்கும் சுவாசிக்கும் முறை மாறுகிறது. உங்களுடைய எல்லா மனநிலையும் உங்கள் சுவாசத்தில் பிரதிபலிக்கிறது. ஒருவர் எங்கே இருக்கிறார், அவர் என்னவாக இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு சுவாசம்தான் சிறந்த வழி. புத்தர் பிராணாவிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார். and his emphasis is unique. அது பதாஞ்சலியிலிருந்து, ஹத யோகாவிலிருந்து, மற்ற எல்லா சிஸ்டம்களிலிருந்தும் முற்றிலும் வேறுபட்டது. புத்தர் மூச்சு விடுவதற்கு வேறு எந்த சிஸ்டத்தையும் பயன்படுத்தாதீர்கள். ஏனென்றால் மூச்சு விடுவதோடு ஏதாவது செய்தீர்கள் என்றால் நீங்கள் எதையோ செயற்கையாக உருவாக்குகிறீர்கள் என்று சொன்னார். சுவாசிப்பது இயற்கையாக இருக்கட்டும். யூ சிம்பிளி வாட்ச் இட். நீங்கள் எதுவும் செய்யாதீர்கள். யூ சிம்பிளி பி a witness. யூ சிம்பிளி லுக் at it. இப்போது உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் உங்கள் சுவாசமும் வேறு வேறு என்பதை பார்ப்பீர்கள். Because the watcher cannot be watched. The subject cannot be the object. The observer cannot be the observed. உங்கள் சுவாசத்தை தொடர்ந்து கவனிக்கும் போது, நடக்கும் போதும், உட்காரும் போதும், எதுவுமே செய்யாமல் இருக்கும் போதும் ஒரு மிகப்பெரிய அமைதி உங்களுக்குள் எழுகிறது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் சுவாசத்திற்கு பின்னால் நிற்கிறீர்கள். சுவாசத்திற்கு பின்னால் இருப்பது உங்கள் ஆன்மா. உங்கள் ஆன்மாவின் மையத்தில் இருப்பீர்கள். அப்படி சுவாசத்தை கவனிக்கும் போது you will learn. சுவாசத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வருவது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்தும். சின்ன மாற்றங்களை முழு அவேர்னஸோடு இருக்கும்போது கவனிக்க முடியும். You can drop then and there. உங்களால் நல்ல விழிப்புணர்வோடு இருக்க முடியும். சுவாசிக்கும் போது ஒரு சிறிய தடுமாற்றத்தை உணர்ந்தால் அந்த தடுமாற்றம் செக்ஸ் நம்மை ஆட்கொள்ளும் போது வருகிறது என்பதை உணர முடியும். அதுபோன்ற கணங்களில் அதிகமான விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அந்த தடுமாற்றம் நின்றுவிட்டால் நீங்கள் கடந்து விட்டீர்கள். உங்களை கட்டி போட வந்த ஆசையால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கோபமாக இருக்கும்போது சுவாசிப்பதில் எந்த மாதிரியான மாற்றம் வருகிறது என்பதை பற்றி நல்ல புரிதல் வருகிறது. அது நுணுக்கமான மாற்றங்கள். ஆனால் அதை பற்றி நல்ல அறிதல் உங்களுக்கு இருக்கும்போது சுவாசத்தில் சிறிய மாற்றம் வருவதை கவனித்தவுடன் அதை அந்த இடத்திலேயே விட்டுவிட முடியும். காரணம், அது விதையாக இருக்கும்போது விட்டுவிடுவது மிக எளிது. அது பெரிய மரமாக மாறும்போது விடுவது மிகவும் கடினம். நீங்கள் கோபமாக இருப்பதை கோபம் உங்களை முழுவதுமாக ஆட்கொண்ட பிறகுதான் உணர்கிறீர்கள். Your diagnosis is too late. சோவியத் ரஷ்யாவில் ஒரு புதுவித போட்டோகிராஃபியை உருவாக்கியிருக்கிறார்கள். அதை கிருலியன் என்று அழைக்கிறார்கள். இப்போது அந்த கிருலியன் புகைப்படக்காரர்கள்
மனிதனுக்கு வரும் வியாதியை 6 மாதங்களுக்கு முன்னதாகவே படம் பிடித்துவிட முடியும் என்று சொல்கிறார்கள். அப்படி செய்ய முடிந்தால் ஒருவரும் நோய்வாய்ப்பட்டு கிடக்க வேண்டிய அவசியமே இல்லை. டிபி தனக்கு வரப்போகிறது என்பது அந்த மனிதனுக்கே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. How can he be aware of it? ஆனால் அது அவருடைய உடலுக்குள் செல்வதற்கு முன்பாக பிராணாவிற்குள் நுழைகிறது. உடலுக்குள் நுழைவதற்கு முன்பாகவே அது மனிதனுடைய சக்திக்குள் நுழைகிறது. பயோபிளாஸ்மா என்று இதை சொல்கிறார்கள். இதைத்தான் நாம் பிராணா என்கிறோம். நம்முடைய வைட்டாலிட்டி, பாடி எலக்ட்ரிசிட்டி இதுதான். முதலில் இது உடலின் எலக்ட்ரிசிட்டிக்குள் நுழைந்து அது பிசிக்கல் பினாமினாக மாற்றம் அடைவதற்கு 6 மாதங்கள் தேவைப்படுகிறது. பிறகு அது உடலுக்குள் வேரூன்றி விடுகிறது. It becomes a solid in the body. Then it is already too late. அந்த மனிதர் தன்னுடைய நோயை குணப்படுத்த ட்ரீட்மெண்டை ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. அது பயோபிளாஸ்மாவாக இருக்கும்போது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் மிக எளிதாக அந்த நோயை அழித்துவிட முடியும். ஒரு பிரச்சனையும் இருக்காது. உடல் எந்த வேதனையையும் அனுபவித்திருக்காது. உடலுக்கு இதை பற்றி எதுவுமே தெரிந்திருக்காது. அது நம்முடைய பயோபிளாஸ்மாவிற்குள் நுழைந்தாலும் சுவாசத்தில் தான் முதலில் நடக்கிறது. நமது உடலில் அல்லது மனதில் எது நடந்தாலும் முதலில் அது நமது மூச்சில் தான் நடக்கிறது. நாம் ஆழமாக சுவாசிக்கும் போது நம்மை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டம் இருக்கிறது. ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாக இருக்கிறது. அதனால் சக்தியும் அதிகமாக பாய்கிறது. நாம் மிக சோர்வான நிலையில் சுவாசிக்கும் போது நுரையீரலில் ஆக்சிஜன் முழுவதுமாக இருக்காது. நாம் கார்பன் டை ஆக்சைடையே சுமந்து கொண்டு திரிகிறோம். அப்போது நம்முடைய ஒளிவட்டம் சுருங்கி மிக சிறியதாகிறது. புத்தர் வாட்ச், பிகம் அவேர் ஆஃப் யுவர் பிரீத்திங் என்றார். புத்தருடைய யோகா அனாபனசட்டி யோகா. அந்த யோகாவில் மூச்சு உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் கவனிக்கப்படுகிறது. அதுவே போதுமானது. எனவே இந்த 3வது துறவி சுவாசத்தை வைத்து மனிதனுடைய வாழ்க்கை அளக்கப்படுகிறது என்று சொன்னவுடன் புத்தர் நல்லது, சரியாக சொன்னாய் என்றார். புத்தருடைய பாதையில் பூமிஸ் என்று அழைக்கப்படுகிற 10 கிரவுண்டுகள் உள்ளன. பூமி என்பது நிலம் என்று நமக்கு தெரியும். புத்தர் இந்த 10 நிலங்களையும் புரிந்து கொண்டால், இந்த 10 நிலங்களையும் பயிற்சி செய்தால் you will attain the ultimate என்று சொன்னார். இந்த 10 பூமிஸ்களை பற்றி உங்களோடு நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். They are very practical. முதல் பூமி பிராமகிட்டா. இதன் அர்த்தம் மகிழ்ச்சி, joyousness என்பதாகும். இப்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மக்களுக்கு பொதுவாகவே புத்தரின் போதனைகளை பற்றி தவறான புரிதல் தான் இருக்கிறது. புத்தர் மிகவும் சோகமானவர் என்று நினைக்கிறார்கள். ஒரு பெசிமிஸ்டிக் திங்கர் என்று நினைக்கிறார்கள். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய முதல் கிரவுண்டிங் மகிழ்ச்சிதான். மகிழ்ச்சியாக இல்லை என்றால் உண்மையை அடைய முடியாது என்று சொன்னார். மலரை போல விரிந்து தென்றல் காற்றில் நடனமாடி மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சி மட்டும்தான் உங்களை அடுத்த கரைக்கு கொண்டு சேர்க்கும். சந்தோஷமாக இல்லை என்றால் உங்கள் சோகம் கழுத்தை சுற்றி தொங்கவிடப்பட்ட பாறாங்கல்லை போன்றது. நீங்கள் மூழ்கி விடுவீர்கள். மக்கள் தங்களுடைய சோகத்தால், பெசிமிஸ்டிக் சிந்தனைகளால் மட்டும்தான் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். Then life becomes spiritual. வழிபாட்டு தலங்கள் சோகமானதாக இருந்தால் அது வாழ்க்கைக்காக இருக்கவில்லை, இறப்பிற்காக இருக்கிறது. A temple or a church has to be joyous. ஒரு நகைச்சுவை உணர்வு இல்லாத சாமியாரை சந்திக்க நேர்ந்தால் அவரிடமிருந்து முதலில் தப்பிப்பதற்கு வழி தேடுங்கள். அவர் உங்களுக்கு ஒரு விஷமாக வாய்ப்பிருக்கிறது. உங்களை காலி செய்து விடுவார் என்பதில் விழிப்பாக இருங்கள். அவரால் சிரிக்க முடியவில்லை என்றால் அவருக்கு ட்ரூத்தை பற்றி எதுவும் தெரியாது என்பதில் உறுதியாக இருங்கள். Truth brings a sense of humor. Truth brings a laughter. Truth brings a subtle happiness for no reason at all. பிரமகிட்டா என்றால் காரணமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பது என்று அர்த்தம். நீங்கள் சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அது பிரமகிட்டா அல்ல. ஏனென்றால் உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணங்கள் இருந்திருக்கும்.
குதிரை பந்தயத்தில் நீங்கள் ஜெயித்திருக்கலாம், அதனால் இந்த சந்தோஷம். ஆனால் அது தினமும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. நாளைக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? லாட்டரி விழுந்திருக்கலாம், குஷியாக இருப்பீர்கள். ஆனால் இதெல்லாம் வாழ்க்கையில் தினமும் நடக்கும் சம்பவங்கள் அல்ல. ஒரு நாள் முல்லா நசுருதீன் வராண்டாவில் சோகமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். எனவே அவரிடம், என்ன ஆயிற்று நசுருதீன், ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், 2 வாரங்களுக்கு முன்பு எனது தாய் மாமாக்களில் ஒருவர் இறந்து விட்டார். என் பெயரில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னார். நான் அவரிடம், இதற்கு சந்தோஷமாக அல்லவா இருக்க வேண்டும், சோகமாக இருப்பதற்கு இப்படி ஒரு காரணமா என்றேன். அதற்கு அவர், ஆமாம், நான் ஜாலியாகத்தான் இருந்தேன். பிறகு அதற்கு அடுத்த வாரம் இன்னொரு மாமா இறந்து விட்டார். அவர் என் பெயரில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார் என்றார். எனவே நான், என்னையா இது அநியாயமாக இருக்கிறது, இப்போது நீங்கள் ஒரு ஆட்டம் அல்லவா போட வேண்டும், எதற்கு இந்த சோகம் என்று கேட்டேன். அதற்கு அவர், நீங்கள் சொல்வதும் சரிதான், ஆனால் இப்போது எனக்கு வேறு மாமா யாரும் இல்லை என்று பதில் சொன்னார். சோ இது தினமும் நடக்க வாய்ப்பில்லை. மகிழ்ச்சி ஏதோ ஒரு காரணத்தால் தூண்டப்பட்டதாக இருந்தால் sooner or later அது சோகமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால் நாம் ஏற்கனவே அன்ஹாப்பினஸிற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த காரணம் காணாமல் போய்விடும். காரணமில்லாத மகிழ்ச்சி மட்டும்தான் நமக்கு சொந்தமானது. அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது. புனிதர்களும் பைத்தியக்காரர்களும் மட்டுமே காரணமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறார்கள். 2 பேருக்கும் வித்தியாசங்கள் இருந்தாலும் புனிதர் அறிந்த நிலையில் இருக்கிறார், பைத்தியம் பிடித்தவர் அறியாத நிலையில் இருக்கிறார். பட் one thing is certain, 2 பேருமே காரணமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சோகமாக இருப்பது எப்படி என்பது தெரியாத காரணத்தால் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் சந்தோஷமாக இருக்கிறார். புனிதர் நல்ல அறிந்த நிலையில் இருப்பதால் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவரால் துயரத்தை உருவாக்க முடியாது. உங்கள் மகிழ்ச்சியை உங்களால் உருவாக்க முடியும் என்பதை பற்றி முழுமையான அறிந்த நிலை இருக்கும்போது உங்கள் மகிழ்ச்சியின் சோர்ஸ் நீங்களாகவே இருக்கிறீர்கள். இதைத்தான் புத்தர் பிரம்மகிதா என்கிறார். This is the first ground. நண்பர்களே, இந்த வீடியோ இன்னும் முடிவடையல. இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. மீதமுள்ள 9 பூமியை பற்றியும் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ ப்ளீஸ் ஸ்டிக் அரவுண்ட். அடுத்த வீடியோல சந்திப்போம். Until then, take care. Bye.